எப்பவாவது யாராவது உங்களுக்கு ஒரு வார்த்தைய வாக்கு பண்ணிட்டு அந்த வார்த்தைய உங்களுக்கு அதை செய்யாத விடும்போது உங்களுக்குள்ள அது ஒரு பெரிய காயத்தை உண்டாக்குகிறத நீங்க பார்க்க முடியுங்க. இவங்களுடைய வார்த்தைய நாம நம்ப முடியல, இவங்க சொல்ல அவங்க காப்பாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரே ஒருத்தருடைய வார்த்தையை மட்டும் நாம நம்ப முடியுங்க. அந்த வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைய தினத்தின் செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, மாறாத தேவ வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை அப்படிங்கிறது அது மாறவே மாறாதது. அது உங்களுடைய உடன்படிக்கை ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியது. ஆண்டவர் நம்மோடு கூட புதிய உடன்படிக்கையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ஆபிரகாமின் உடன்படிக்கை அப்படின்ட்டு பைபிள்ல வருது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உடன்படிக்கையாக, நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி பைபிள்ல வருது. அப்போ இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் எதை மையமாக கொண்டு இயங்குகிறது அப்படின்னா, கர்த்தருடைய வல்லமையான வார்த்தையை கொண்டு மையமாக இயங்குகிறது. உடன்படிக்கைங்கிறது எப்படி நடக்குதுங்க? அது வார்த்தையின் மூலமாகத்தான் உடன்படிக்கை நடக்குது. அப்போ ஒரு உடன்படிக்கையை 2 பேர் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த உடன்படிக்கை 2 பேருக்கு இடையில சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக, உறுதிமொழிகளின் மூலமாக நடக்குது. அந்த உறுதிமொழிகள், அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகள் மனுஷன் கூட அவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி அவன் நடப்பான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? அவர் சொன்ன சொல் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை மாறவே மாறாதது. கலாத்தியர் 3:13-14 ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வருகிற போது அப்ப என்ன சொல்றாரு? மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் எல்லாவற்றில் இருந்தும் நம்மை மீட்டுக்கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வார்த்தை சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் உடன்படிக்கை ஆசீர்வாதங்களை சொன்னாரோ அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் என்ன ஆகுதுங்க? நம்ம வாழ்க்கையில பின்தொடருது. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு தாவீதுக்கு என்னெல்லாம் நித்திய கிருபைகளை கொடுத்தாரோ அந்த நித்திய கிருபைகளை எல்லாம் நம்மோடு கூட ஒரு நிச்சயமான உடன்படிக்கையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நாம இந்த சீசன்ல அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள்ங்கிறது வெறும் வார்த்தை கிடையாதுங்க. ஆண்டவருடைய வார்த்தைங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. எப்படிப்பட்டதுங்க? ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை வாழ்க்கையவே மாத்திருங்க. அதனால தான் ஒரு பாட்டு பாடி இருக்காங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையவே மாத்திருங்க. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அது கடும் தரித்திரமாய் இருக்கலாம், பயங்கரமான போராட்டமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றக்கூடிய வாழ்க்கைங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வையுங்க. அப்போ நாம் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கக்கூடிய சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையை
எப்படி அனுபவித்தேங்கிறத ஒரே ஒரு சாட்சியின் மூலமா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு 27 வயது இருக்கும்போது நான் ஒரு சின்ன பையனுக்காக, பெராலிட்டிக்கில் படுத்துட்டு இருக்கக்கூடிய பையனுக்காக ஜெபிக்க போயிருந்தேன். ஜெபித்து முடித்து கடந்து வந்து நைட்டு வந்து படுத்துட்டு காலையில் எழுந்திருக்கும் போது பார்த்தா என்னுடைய ரைட் சைடில் இருக்கக்கூடிய எந்த மூட்டுமே செயல்படலை. இந்த மூட்டு, இடுப்பு மூட்டு, கால் மூட்டு, எந்த மூட்டுமே செயல்படாதபடிக்கு அது எல்லாமே செயலிழந்து போயிருச்சு. 3 மாதம் நான் படுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பாத்ரூம் போகிறதுக்கு கூட ஒருத்தருடைய துணை வேணும். அந்த மாதிரி படுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் வந்து எனக்காக ஜெபிக்கிறார்கள். நண்பர்கள், அதே நேரத்தில் ஆவிக்குரிய தலைவர்கள் எல்லாரும் வந்து ஜெபிக்கிறார்கள். எல்லாரும் ஜெபித்தாலும் எனக்கு சுகம் வரலை. அப்போ ஏன் ஆண்டவரே எனக்கு இன்னும் சுகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் வேதத்தை எடுத்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்படியாய் சொன்னார். அப்போ அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிற போது அங்கே பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறாங்க, அவங்க தேவாலயத்திற்குள்ள கடந்து போகிறார்கள். தேவாலயத்துக்கு போகும்போது வாசல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய முடவன் 40 வருஷமாய் அவன் பிறவியிலேயே முடவனாய் இருக்கிறான். அந்த முடவனை இவங்க என்ன செய்யறாங்க, எந்திரிச்சு நடன்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க, அவன் எழுந்து குதித்து நின்று நடந்து அவன் தேவாலயத்துக்கு போய் தேவனை மகிமைப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். 40 வருஷமா அவன் எப்படி இருந்தாங்க, அவன் முடவனாய் இருந்தான். தாயின் கருவில் பிறக்கும் போது இருந்தே அவன் எப்படித்தான் இருந்தான், முடவனாய் இருந்தான். அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இந்த சம்பவத்தை வாசித்த போது ஆண்டவர் அந்த நாள்ல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் கடந்து போய் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, நான் படுத்த படுக்கையில் இருக்கேன், எனக்கு இப்போ சுகம் வேணும். அதுக்குரிய வசனத்தை ஆண்டவர் என்னை வாசிக்க வைக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிற போது அந்த வசனத்தை வாசித்து அதை விசுவாசித்து நான் என்ன பண்ணேன், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த முடவனை சுகமாக்கின தேவன் என்னையும் சுகமாக்குகிறீர் ஆண்டவரே, என்னையும் எழுந்து நடக்க வைக்கிறீங்க. நான் எழுந்து நடந்தா நான் உம்முடைய சுகமளிக்கிற ஊழியத்தை செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணி நான் ஜெபம் பண்றேன். உடனே என்ன ஆகுது, எழுந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அன்றைய தினத்திலிருந்து கர்த்தர் என்னை நல்ல நடக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. எதுக்காக இந்த சாட்சியை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு வார்த்தையும் அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து அந்த வார்த்தையை செயல்ல நாம் கொண்டு வருகிற போது என்ன ஆகுதுன்னா, அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய வல்லமை, அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய ஜீவன், அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அற்புத அடையாளங்கள், அதாவது அந்த வார்த்தையில கரும்பு ஜூஸ்ல இருக்கக்கூடிய அந்த கரும்புல இருக்கக்கூடிய அந்த சாரம் எப்படி ஜூஸ் ஆக்கி அதை நம்ம குடிக்கும் போது நமக்குள்ள போகுதோ, அது மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க 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 அது உங்கள் எலும்புக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஹல்லேலூயா. அது உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம், உங்கள் வாழ்க்கைக்கெல்லாம் ஆரோக்கியமாக மாறிவிடுகிறது. அப்போ நீங்க கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க அங்கேயும் இங்கேயும் மற்றவங்க கிட்ட எல்லாம் சொல்றதை விட்டுட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க ஒரு சூழ்நிலையில உங்களுக்குள்ள ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வருது, உங்களுக்கான பதிலும் வரும். அது எப்போ அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் அளவில்லாமல் பெருகுகிற போதுதான் உங்களுக்கு என்ன வருதுங்க, அங்க ஜெபத்திற்கான பதிலை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஆனா நீங்க வசனத்தை எடுத்து வாசித்து அதையே அந்த நாள்ல ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் பேசுவார். நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் பேசுவார். அப்படி பேசுகிற போது அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வசனத்தை அப்படியே ஜெபமா மாத்திருங்க. அப்படியே நீங்க ஜெபமா மாத்தி, ஆண்டவரே எனக்கு நீர் இதை செய்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல இறங்குங்க. இந்த மாதிரி நீங்க பிராக்டிக்கலா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அனுதின வாழ்க்கை அது ஜீவன் நிறைந்ததா மாறிடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாள் அற்புதத்தின் நாளாக மாறிவிடும். ஹல்லேலூயா.
அங்கங்க கூட்டங்களை நடத்துறோம். நாங்க ஊழியக்காரங்க என்னன்னு கூட்டங்களை நடத்துறோம். இன்று உங்கள் அற்புதத்தின் நாள் அப்படின்னு சொல்றோம். ஹல்லேலூயா. எதுக்காக அந்த தலைப்புல இன்று உங்களுடைய அற்புதத்தின் நாள் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டு ஒரு பிரசங்கம் பண்ணுகிறோம். எதுக்கு அந்த தலைப்பை போட்டு ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை, உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குறதுக்காக அந்த மாதிரி தலைப்புகளை போட்டு கூட்டங்களை நடத்துறோம். அப்ப நீங்க வருகிறவர்கள் இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னு எதிர்பார்த்து வர்றீங்க. அந்த எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் நீங்க என்ன செய்யணும், எந்த சூழ்நிலைக்கு மத்தியில நீங்க கடந்து போயிட்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை எடுங்க. அதுக்குன்னே பைபிளை படிங்க. பைபிளை படிச்சு ஆண்டவரே என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசுவார். பேசுகிற வார்த்தைகளை அப்படியே நீங்க என்னவா மாத்தணுங்க, அதை அப்படியே நீங்க ஜபமா மாத்துங்க. விசுவாசத்தோடு ஜபமா மாத்துங்க. அப்படி நீங்க செய்கிற போது விசுவாச அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. இதையெல்லாம் செய்கிற போது என்ன ஆயிடுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படிங்கிறத, எப்பெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்த போது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தது, எந்த வசனத்தை விசுவாசித்தீங்க அப்படிங்கிறத நீங்க உங்க இந்த வீடியோவுடைய கமெண்ட்ல நீங்க பதிவிடலாம். சரி, ஓகே. ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுங்க? மாறாத தேவ வார்த்தை. அந்த மாறாத வார்த்தையை குறித்து ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். புல் உலர்ந்து பூ உதிரும், நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புல்லுக்கும் பூவுக்கும் என்னதுங்க, அதுக்கு காலையில் பூத்து மத்தியானத்துக்குள்ள வாட ஆரம்பித்து சாயந்தரமே அது செத்து போயிடும். அதாவது புல்லு பூ இது மாதிரி மற்ற எல்லா காரியத்துக்கும் அதுக்கெல்லாம் அது உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. மனுஷனுக்கு கூட அவன் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கூட அது உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குதுங்க. உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் கூட எப்படிப்பட்டதுங்க, தற்காலிகமானது தான், அது நிரந்தரமானது அல்ல. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்களுக்கு கூட ஒரு காலம் இருக்குதுங்க. எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது, ஒரு டைம் இருக்குது. எல்லாமே மாறி போயிடும். நம்மளுடைய வாழ்வின் சூழ்நிலைகள் எல்லாமே அது நிச்சயமற்றதுங்க. அது நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும், எது நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் எதுவுமே நிச்சயம் இல்லாதது. என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம வாழ்க்கை நிச்சயம் இல்லாதது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையோ அது உண்மையுள்ளது, அது சத்தியமானது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்பத்தக்கது. ஹல்லேலூயா. மத்தேயுவின் புத்தகம் 24:35 நாம பார்க்கிறோம், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. என்ன ஆகாதுங்க, வானம் பூமி எல்லாமே ஒழிஞ்சு போயிருங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் ஒழிந்து போகிறதே கிடையாதுங்க. ஆண்டவர் இந்த சீசன்ல நமக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த நிச்சயமான கிருபைகள் உங்களுக்கு அது நித்தியமாக கடந்து வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ வானமும் பூமியும் என்ன ஆயிருங்க, அது ஒழிந்து போயிரும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையோ அது ஒழிந்து போகிறது கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விசுவாசத்துக்கான ஃபவுண்டேஷன்ங்க. என்னதுங்க, நம்ம விசுவாசத்திற்கான ஃபவுண்டேஷனே எது அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தையை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க உணர்ச்சியை சார்ந்து கொள்ளாதீங்க. அப்படின்னா உங்க உணர்ச்சியை நம்பாதீங்க. உணர்ச்சி பொய் சொல்லும். ஏன் உணர்ச்சி பொய் சொல்லும் அப்படின்னா, நீ எதை நம்புறையோ அதைத்தான் உன்னுடைய உணர்ச்சி பிரதிபலிக்கும். நீ போய் கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்குற, உன் முகம் அப்படியே இருந்ததுன்னா உன் முகம் எப்படி தெரியும், இருக்கிற வண்ணமாக தெரியும். முகத்தில் கரியை பூசிட்டு போய் நின்று கண்ணாடி முன்னாடி பார்த்தா முகம் எப்படி தெரியும், கறி பூசின மாதிரி தான் தெரியும்.
ஒரு பூதம் மாதிரி பிசாசு மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா எப்படி தெரியும்? பிசாசு மாதிரி தான் தெரியும். அப்போ நாம எதை, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நினைவுகள் எதை நம்புதோ அதைத்தான் என்ன பண்ணுங்க, உணர்ச்சி அதை காட்டும். பாருங்களேன், திடீர்னு ராத்திரியில நீங்க இருட்டில் போயிட்டு இருக்கீங்க, யாரோ சர்ன்னு கிராஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுது, முன்னாடியோ பின்னாடியோ சர்ன்னு கிராஸ் பண்ற மாதிரி தோணுது. உடனே என்ன சொல்லுவீங்க? என்ன ஆயிட்டீங்க? விருக்குன்னு பயந்துட்டேன். என்னன்னு சொல்லுவீங்க? விருக்குன்னு பயந்துட்டேன். அப்போ உங்களுடைய மனம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, எந்த காட்சியை உங்களுடைய மனம் அது கிரகித்ததோ அல்லது சிந்தனை நினைவுகள் எதை கிரகித்ததோ டக்குன்னு அதை உணர்ச்சிக்கு அனுப்பிடுச்சு. உணர்ச்சி என்ன பண்ணிருச்சு? அப்படியே விருக்குன்னு பயந்துருச்சு. அப்போ உணர்ச்சி பயந்தது உடம்பெல்லாம் அப்படியே என்ன ஆகி போயிருச்சுங்க? ஆடி போயிருச்சு. அது மாதிரி தாங்க நாம எதை நம்புறோமோ, எதை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ அதெல்லாமே என்ன ஆயிருதுங்க, அது நம்ம மனசுக்குள்ள வருகிற போது அதை வச்சுதான் நம்ம உணர்ச்சி இருக்குதுங்க. அப்போ உணர்ச்சியை சார்ந்து கொள்ளாதே. ஹல்லேலூயா. சூழ்நிலையை நம்பாதே. ஹல்லேலூயா. என்ன வெளியில என்ன இருக்கட்டும், சூழ்நிலையை நம்பாதே. உங்களுடைய மனசு சொல்றதை நீங்க நம்பாதீங்க, உங்க சிந்தனை சொல்றதை நம்பாதீங்க, உங்களுடைய உணர்வுகள் அப்படியே அது எதிர்மறையாய் கொந்தளிக்குதே அதை நம்பாதீங்க. அந்த நேரத்துல எல்லாம் என்ன செய்யணும்? அப்படியே நீங்க உங்க முகத்தை என்ன பண்ணணும்? பைபிள் தான் உங்களுடைய கண்ணாடி. என்னதுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் தான் உங்களுடைய முகத்தை பார்க்குற கண்ணாடி. அந்த பைபிளை எடுத்து வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே வாசிக்க ஆரம்பித்தீங்கன்னா அதுல இருந்து ஆண்டவர் உங்களோட என்ன பண்ண ஆரம்பிப்பாரு? அவர் பேச ஆரம்பிப்பாருங்க. அப்படி அவர் பேசுகிற போது என்ன ஆகும்? உங்க முகம் போகும்போது பேயறைஞ்ச முகமா பைபிளை திறந்தீங்க இல்லையா, இப்போ மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, எங்க நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க, மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, எங்க நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறோம். வாசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிருதுங்க? அப்படியே நமக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிருது? அப்படி எங்க வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குழந்தை பயந்துருச்சுன்னா, ராத்திரியில பயந்து எந்திரிச்சதுன்னா நீங்க என்ன பண்றீங்க? அதை அப்படி சரி 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 அப்படின்னு தட்டி கொடுக்குறீங்கள, தட்டி கொடுத்து என்ன பண்ணுறீங்க? அதை அப்படியே கட்டி அணைச்சிக்கிறீங்க. கட்டி அடைச்சி அதை என்ன பண்ணுறீங்க? அதை தூங்க வைக்கிறீங்க இல்லையா? அது மாதிரி என்ன பண்ணிடுறாரு ஆண்டவர்? அப்படியே அவருடைய வார்த்தையை வாசிக்க 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 உங்கள் மனசு என்ன ஆகுதுங்க? அப்படியே உள்ளே இருக்கக்கூடிய பயமோ வருத்தமோ கோபமோ துக்கமோ என்ன ஒரு எதிர்மறையான மனம் இருந்தாலும் சரி, மனமும் தெளியுது. மனம் தெளியும் போது என்ன ஆயிருதுங்க? உள்ள ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள என்ன வந்துருது? சந்தோஷம் வந்துருது. அது மட்டும் இல்லாம அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த வல்லமை உங்களை தொடுகிறது. அது உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறத நீங்க பார்க்க முடியும். அதுதான், அதனால தாங்க சொல்றோம், ஆண்டவருடைய வார்த்தை சக்தியுள்ளதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் இருக்குது. அதை பிராக்டிக்கலா அனுபவிக்க கத்துக்கோங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் தாவீதை போல நீங்க என்ன பண்ணிடுறீங்க? ஓடுங்க, எடுத்து போய் வேதத்தை எடுங்க. ஹல்லேலூயா. பைபிளை எடுங்க. எடுத்து நீங்க பார்க்க என்ன ஆகும்னா அந்த மாறாத வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். பாருங்க, புல்லு பூவு இதெல்லாம் என்ன ஆயிரும்? உதிர்ந்து போயிரும். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமற்றது தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையோ அது நித்தியமானது, அது உண்மையுள்ளது, அது நம்பத்தக்கது. அது என்ன செய்கிறது அப்படின்னா, வானமும் பூமியும் ஒழிஞ்சு போயிரும், அவருடைய வார்த்தையோ ஒழிஞ்சு போகிறது கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணுது? நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி உங்களை பாட வைக்கிறது. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன், சமூகம் நம்புகிறேன், வசனம்
நம்பிக்கைக்கு உரியவரே, சமூகம் புகிறே வசனம், அதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கே. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பொய்யுரையாத வார்த்தைய, அந்த 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 உண்மையுள்ள வார்த்தைய, எப்பவும் ஒழிந்து போகாத வார்த்தைய நாம் சார்ந்து கொள்ள வேண்டுங்க. அந்த வார்த்தையை நீங்க சார்ந்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிடும். என்னாகமத்தின் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம் ஒரு வசனம், பொய் சொல்ல தேவன் யார் கிடையாதுங்க, அவர் மனிதன் அல்ல. மனம் மாறுறதுக்கு அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்றதுக்கு என்ன கிடையாதுங்க, அவர் மனுஷன் அல்லங்க. அவர் மட்டும் சொல்லிட்டாருன்னா சொன்னா சொன்னது தாங்க, அது மாறவே மாறாதுங்க, அதை மாத்திக்கவே மாட்டாருங்க. ஆண்டவர் அவர் மாறாதவர், அவர் மாறாதவர் அப்படிங்கிறது தாங்க அவருடைய நேச்சர். அதனால அவருடைய வார்த்தையும் எப்படிப்பட்டதாய் இருக்குதுன்னா, அது உறுதியானதாய் இருக்கிறது, அது மாறாததாய் இருக்குது. நம்மளுடைய சூழ்நிலைகள் வேணா மாறலாம், ஆனா ஆண்டவர் எப்பொழுதும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் எப்படி இருக்கிறாருங்க, உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், அதை செய்பவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். சரி, நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களுக்குள்ள அவருடைய உண்மைத்தன்மையை குறித்து ஆண்டவர் அடிக்கடி உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வசனம் என்ன? எந்த சூழ்நிலை வந்தாலும் பல சமயங்கள்ல எனக்குள்ள ஒரு வசனம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு சோர்வுக்குள்ள போறீங்க, ஒரு பிரச்சனைக்குள்ள போறீங்க, ஏதோ ஒரு பலகீனம் வந்துருச்சு, அந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை அடிக்கடி எனக்குள்ள வருது. அல்லது எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் எனக்குள்ள இருந்து அந்த கர்த்தருடைய வார்த்தை தானாவே எனக்குள்ள இருந்து வருது அப்படின்னு சொல்றீங்களா? அந்த வருகிற அந்த வசனத்தை அதுக்காக நீங்க மகிமைப்படுத்துங்க. அந்த வசனத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி நீங்க சொல்லுகிற போது உங்க வாழ்க்கையில என்ன வந்துருதுங்க, பூரண ஆசீர்வாதம் வந்துடுறத நீங்க பார்க்க முடியும்.